அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். சரவணா ஈழத்தமிழர் முன்னணி. சமீப காலங்களில் நடைபெற்று வரும் சிறைச்சாலைகளில் நடைபெற்று வரும் பல சட்டவிரோத செயற்பாடுகளும் மனித உரிமை மீறல்களும் அந்த சச்சரவுகளும் அதற்கான காரணங்களும் மிகவும் விரைவில் இந்த அரசாங்கம் கண்டறிய வேண்டும் என்றும் அதற்கான அந்த குற்றவாளிகளுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே நேரத்தில் இப்படியான குற்றச்செயல்கள் இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கான ஒரு நடவடிக்கை அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம், வலியுறுத்துகிறோம். இது இந்தியா பதிவு ஒரு முக்கியமான விடயம் ஒன்று. இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ரா சம்பந்தன் அவர்களுக்கு ஒரு நினைவு தூவியை அமைப்பதற்கான முயற்சிகளை தமிழரசு கட்சி எடுத்து வருகிறது என்பதனை கேள்விப்பட்டேன். அந்த நினைவு தூவி அமைப்பது என்பது அவர்களது உரிமை. ஆனால் அந்த நினைவு தூவியை அவர்களது சொந்த நிலங்களில் அமைக்க வேண்டும். அதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு பொது இடத்தில் அமைக்கும் பட்சத்தில் நாங்கள் எங்களது அமைப்பு சார்பாக இவர்களுக்கு சரியான ஒரு கண்டனத்தை நாங்கள் வெளியிடுகிறோம். அதே நேரம் அந்த சிலையை அகற்றுவதற்கான அந்த சட்ட சிக்கல்கள் வந்தாலும் அந்த சிலையை அகற்றுவதற்கான முழு முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். இது வன்முறை, இப்படி மிரட்டல் எல்லாம் விடக்கூடாது என்று சொல்வதற்கிலே நான் முன்கூட்டியே நாங்கள் அறிவிக்கிறோம். அப்படியான ஒரு இரட்டை குணம் கொண்ட இரட்டை கொள்கைகள் கொண்டு செயற்பட்ட ஒரு மனிதனுக்கு கிழக்கு மண்ணில் ஒரு சிலை அமைப்பதற்கான அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்காது. அவர்களது அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சிலையை அவர்கள் அமைக்க முயன்றால் அது அகற்றப்படும் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். சரவணா.